போறதுக்கு வரல. அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல, இனி நடக்க வேண்டியதை பாருங்க. நீ தான் பழைய கதையெல்லாம் எடுக்கிற மாதிரி பேசிட்ட. இல்லன்னா நான் ஒன்னும் உன்னை குத்தி காட்டுறதுக்காக பேசல. சரி சரி, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. ஏக்கா, சகாயத்தை என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்ப இவ மன்னிக்க போறா? ஏதோ ஒண்ணு, அவ இஷ்டத்துக்கு வளர்றா. இப்ப நான் சொல்ல வந்த கதையே வேற, ஆனா பேசி பேசி எங்கேயோ போயிட்டோம். பொண்ணு பாத்திருக்கீங்களா? யாருக்கு? எங்க அண்ணன் பையனுக்கு. ஆமா, என் மோகனுக்கு நான் பொண்ணு பாத்திருக்கேன். ஏன், வர ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் நிச்சயமலம் கூட தான் வச்சிருக்கேன். அதுக்கு என்ன? யாரை கேட்டுட்டு இந்த முடிவெல்லாம் பண்ணீங்க? யாரை கேட்டுட்டு நான் பண்ணணும்? ஏன் மோகனுக்கு நான் விருப்பப்பட்ட இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். இதுல நான் யாரு கேட்கணும்? என்கிட்ட கேட்க கூடாதா? அப்படியாமா? இவனை வளர்க்குற வரைக்கும் எங்க போயிருந்த நீ? அது எப்படிமா? வளர்ற வரைக்கும் அவன் எப்படி வளர்ந்தான்னு கூட தெரியாது உனக்கு. இப்ப திடீர்னு அவனுக்கு கல்யாணம் வச்சுட்டேன்னு நீ குதிச்சு வந்துட்ட. நான் ஒண்ணு குதிச்சு வரல, அப்ப இருந்து இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு எங்கம்மா தெரியும்? உங்க அண்ணன் தான் திடீர்னு என் தங்கச்சி எங்கேயோ போயிட்டான்னு சொன்னாரு. என்னமோ மண்டபத்துல 7 ஊரையும் கூட்டு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ண மாதிரி பேசுற. எப்படியோ பண்ணேன், ஆனா உங்களுக்கு தெரியும்ல எனக்கு கல்யாணம் ஆயிட்டது. தெரியும் தெரியும். பேசு, வெளியில நின்னு பேசாதமா, வீட்டுக்குள்ள போய் பேசி எதுவா இருந்தாலும். சரிக்கா, நீங்களும் வாங்க. இல்லம்மா, வீட்டுல வேலை இருக்கு, நீங்க பேசுங்க, நான் கொஞ்ச நேரம் சென்று வரேன். அதெல்லாம் இல்லக்கா, நீங்களும் வந்துதான் ஆகணும். எல்லாரையும் வச்சுக்கிட்டு கேட்டாதான் நியாயம் கிடைக்கும். அவ என்ன வரைக்கும் பேசுறா? இப்ப அவளுக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? பொறுமையா பேசுங்க. எனக்கே அத்தை பேசுறது பாதி புரியுற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்கு. உனக்காச்சும் புரியுற மாதிரி இருக்கு வர்க்கீஸ், எனக்கெல்லாம் சுத்தமா புரியல. சரிம்மா, நானும் வரேம்மா, உள்ள போலாம். சொல்லுமா, உன்னை பார்த்தே எவ்வளவு நாள் ஆயிட்டு, அதுவும் இல்லாம நீ இப்படி கோவத்தோட வந்து இங்க வாசல்ல வேற கட்டிட்டு இருக்கிற. என்ன ஆச்சுமா? இதைய பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. நானே உன்னை பார்த்து வருஷ கணக்காவு, இதுல உனக்கு கோவம் வர அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நான் சமாதானமா தான் பேச வந்தேன் ராணியக்கா. நம்ம மைனி எத்தனை நாள் சென்று நம்ம பார்க்க போறோமேன்னு ரொம்ப சந்தோஷமா வந்தேன். ஆனா இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிய வருது இவைய பார்த்து வச்ச வேலை. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க அண்ணன் பையனுக்கு இவங்க போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. நீ எங்க இருந்தானே எனக்கு தெரியாது, இதுல உன்கிட்ட எப்படி நான் சொல்றது? ஏக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா, பேசி தீர்த்துக்கலாம். வர்க்கீஸுக்கு பொண்ணு பார்த்த விஷயம் உனக்கு யாருமா சொன்னது? அவ யார், என்ன, எவரு, பேரெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்க இருந்த வரைக்குமே அந்த பிள்ளைய நான் பார்த்ததே இல்லக்கா. நல்ல பஞ்சு மிட்டாய் கலர்ல புடவை கட்டி இருந்துச்சு. அப்படியே நெத்தில 4 முடி இழுத்து போட்டிருப்பாளே. ஆமாக்கா, இருந்துச்சு. ராணியக்கா, எதுக்குக்கா அவனுக்கு இந்த சோழி? எப்படி சண்டை எழுத்து விட்டுருக்கா பாருங்க. வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்லன்னு எப்படியாச்சும் சொல்லி சமாளிக்கலாம். இப்படி தெருவுல வச்சு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி இப்படி சண்டை வாங்க வச்சிருக்கா பாருங்க. சரி இருமா, அப்புறம் பேசிக்கலாம். தேவி, இப்ப வசந்தி என்ன தப்பா சொல்லிடா? இத்தனைக்கு அந்த பிள்ளைகிட்ட நான் வெறும் விலாசம் தான் கேட்டேன். பாத்தீங்களாக்கா, வெறும் விலாசம் கேட்டவங்கிட்ட வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கா பாருங்க. இப்ப இது நம்ம ரேசுக்கா, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இது இப்படி ரேசு கிட்ட மட்டுமா சொல்லிருப்பா? ஊருக்கு யார் யாரு புதுசா வராங்களோ அவங்க கிட்ட எல்லாருமே எல்லா வீட்டு கதையுமே சொல்லிடுறா. மைனிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எக்க கோவப்படாதீங்க, அப்படி சொன்னது தப்புதான். நான் வேணா உங்க சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு முதல்ல இதுதான் அவங்க கிட்ட கேட்கணும். செல்வா, இல்ல வர்க்கீஸ், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. சரி விடு, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, இனி அது எதுக்கு பெருசாக்கணும்? ஆமா செல்வா, விட்டுரு. சரிம்மா, உன்கிட்ட சொல்லாம விட்டது தப்புதான். அதே சமயத்துல நீ எங்க இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாதுல, அதனால சொல்லாம விட்டுட்டாங்க. சரி, 2 பேர் மேலேயும் தப்பு இல்ல, விட்டுட்டு போங்க. ஏதோ ஒண்ணு, ஆனா நல்ல விஷயம் தானே உனக்கு தெரிய வந்திருக்குது. இனி நீயே முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்து. அவியலே ஒண்ணு கேட்க முடியாது. ஆமா தானக்கா? நான் என்னமா கேட்க போறேன்? இவளுக்கு இல்லாத உரிமையா? எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா நடந்தாலே போதும். அப்புறம் என்ன ரேசு? எக்கா, அவிய என்கிட்ட ஒண்ணு சொல்லாம நடத்துறது மட்டும் என் கோவம் இல்ல. வேற என்ன ரேசு? முழுசா சொல்லிரு. அப்படியே சொன்னா உங்களுக்கு ஒண்ணு புரியாதுக்கா. இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ இளங்கோ, தங்கச்சி கூட்டிட்டு இங்க வாமா. சரிமா. யாருக்குமா போன் போட்ட? வரட்டுக்கா, அதுக்கப்புறம் சொல்றேன். அம்மா. 2 பேரும் உள்ள வாங்க. வாமா, தங்கச்சி எங்க? வெளியில தாமா இருக்கா, வாரா. வந்து இப்படி நில்லுமாக்கா. வாமாக்கா, இப்படி அண்ணன் பக்கத்துல வந்து நில்லு. இதுதாக்கா 2 பிள்ளைகளே. மூதவன் வந்து பையன், பேரு இளங்கோவன். அவ சின்னவ, பேரு இலக்கியா. உனக்கு இவ்வளவு பெரிய பசங்களா? பாரு, 4 வருஷமும் எவ்வளவு சீக்கிரமா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடுதுல. ஆமாக்க மக்கா, நான் ஏற்கனவே சொன்னல உங்க 2 பேருக்கு ஒரு அத்தை இருக்காங்கன்னு. ஆமாமா, இதோ நின்னுட்டு இருக்காங்களே, இடியதாமா உங்க அத்தை. அத்தை, நல்லா இருக்கிறீங்களா 2 பேரும்? நல்லாதான் இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லதாமா இருக்கும். இடிய 2 பேரும் உங்க 2 பேருக்கும் அக்கா மாதிரி தான். இப்ப நான் சொன்னதான் கரெக்டா இருக்கும்க்கா. சொல்லுமா. இத்தனை வருஷமா நான் ஏன் இங்க வரத தெரியுமாக்க? நான் இந்த ஊர்லயே இல்லக்க. எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் நானும் அவியலும் சென்னைக்கு போயிட்டோம். சென்னைக்கு ஏமா? சொல்றேன்க்கா, முதல்ல நான் சொல்ல வரது கேளுங்க. நானும் அவியலும் சென்னைக்கு போயிட்டதுனால தான் இங்க அடிக்கடி வர முடியாத சூழ்நிலை ஆயிட்டு. ஆனா ஒரு நாள் கூட இவங்களை பத்தி நினைக்காம என்னால அங்க இருக்கவே முடியாதுக்கா. அப்புறம் தான் ரொம்ப நாள் சென்னை, சரி நாம இங்க ஒரு தடவை வந்து பாத்துட்டு போலான்னு இன்னைக்கு வந்தேன். அதோட அப்படியே ஒரு நல்ல விஷயத்துக்கு பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னதுமா? என் மொபைலுக்கு எங்க அண்ணன் பையனை கட்டி வைக்கலான்னு ஆசைப்பட்டு வந்தேன். என்ன ரேசு சொல்ற? ஆமாக்க, நான் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். அப்புறம் தான் அந்த பிள்ளை என்கிட்ட இந்த கதையை சொன்னதுக்கும் அதுக்கும் ரொம்ப கோபமாயிட்டு.
அதான் நான் இங்க வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டேங்க. சரிம்மா, இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு குடும்பமாச்சு சேர்ந்துச்சு. இனிமே நல்லதை பத்தியே யோசிப்போம். நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. நான் எதுக்குக்கா வருத்தப்பட போறேன்? அதான் உன் பொண்ணை வரைக்கும் கட்டி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா அதான் நடக்காம போயிட்டேன். அதுக்குதாம்மா வருத்தப்படாதுன்னு சொன்னேன். யாருக்க சொன்னா நடக்காதுன்னு? கரெக்டா தானே சொன்னங்க. நான் நினைச்ச மாதிரி என் அண்ணன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் நடக்க போகுது கல்யாணம். என்ன சொல்ற நீ? என்ன மைங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீங்க? என்ன விளையாட்டு இது ரேசு? நான் அப்பவே நினைச்சேன். ரேசு, அவிய பூ வச்சிட்டு நிச்சாமலமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நான் என் பிளேரா கட்டி கொடுப்பேன்னு பிரச்சனை பண்ற நீ? ராணி அக்கா, கொந்தளிக்காதீங்க, உட்காருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, யார் என்ன நினைச்சு வச்சாலும் சரி, ரெடி பண்ணி வச்சாலும் சரி, கடைசியில நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கும். என்ன ரேசு, மிரட்டுறியா? சேச்சா, நான் மிரட்டல, நான் உண்மையதான் சொல்றேன். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. என்னடா இவ்வளவு பேசுறாளே, இவ என்ன பெரிய ரவுடியான்னு நினைப்பீங்க. கரெக்ட் தானே? இப்ப சொல்றேன் என் புருஷன் யாருன்னு. என் புருஷன் பேரு ராஜமுத்து. முழுசா சொல்லவா? எம்பி ராஜமுத்து. அதுக்கு என்ன? உன் புருஷன் பெரிய எம்பியா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? அப்படி கேளுங்கக்கா, எம்பி பொண்டாட்டினா அப்படி இங்க பயந்துடுறாங்களா? ஆமா ஆமா, பயப்படவே வேணாம். நீங்க நடத்துறத நடத்திக்கிட்டே இருங்க. ஆனா கடைசியில நான் நினைச்சதுதான் நடக்கும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எப்படி நிச்சாம்பலங்களா? அன்னைக்கேதான் என் அண்ணன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம். எல்லாரும் வந்துருங்க. சரி, நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு கல்யாணம், சாயந்தரத்துக்கு தான் பார்ட்டி வைக்கிறோம். கேஎஸ்வி மண்டபம், ஏசி ஹாலு. எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. வாரங்க, வார மைனியா, போயிட்டு வார மருமகனே. நல்லா சாப்பிட்டு எடுத்து இரு. என்ன ராணி இப்படி சொல்லிட்டு போறா? ஏக்க, அவ கிடக்குறா, படம் காட்டிட்டு போறா. நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்ல தேவி, இவ கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவா தேவி. ஏக்க, அவளா ஒரு ஆள், அவ சொல்றது நீங்க நம்புறீங்க? அவ புருஷன் பேரு ராஜமுத்தா, பெரிய எம்பியா. இதெல்லாம் சொல்றதுக்கு எங்கேயாச்சும் நம்பர் மாதிரியாக்க இருக்கு? இல்லக்க, ராஜமுத்து பேர்ல ஒரு எம்பி இருக்கிறாருதான். இருக்கட்டும் செல்வா, ஆனா அவிய பொண்டாட்டி தான் இவன்னு சொன்னா எப்படி நம்புறது? செல்வா, எதுக்கு ஒரு தடவை இந்த போன்ல எல்லாம் போட்டு பாக்குறாங்களே, அது மாதிரி போட்டு பாரு செல்வா. கூகுள் பண்ணுமா? அது ஏதோ ஒண்ணு, கொஞ்சம் பார்த்து சொல்லு செல்வா. என்ன ஆச்சு செல்வா? அப்பா அவ சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. இப்போ என்ன பண்றது? எல்லாமே கவனமா தான் பண்ணி அவனும் சகாய்க்க. ஆமாக்க, நிச்சாம்பலம் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் நிச்சாம்பலத்தை வந்து தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லவே இல்லை. அன்னைக்கு நேரடியா கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டா. அவன் வேற பெரிய கட்சி ஆளுக்க. இப்ப இவனெல்லாம் மீறி நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி கடவுள் சோதனை கொடுக்கறாரு? வர்கீஸே, வர்கீஸே, நில்லு வர்கீஸே. எங்கல போற? என்னால அங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல செல்வா. அப்படியே மண்டை பிச்சுக்கலாம் போல இருக்கு. பிரச்சனை எனக்குனே வருதா செல்வா? இது வரைக்கும் நான் யார் வாழ்க்கையில இது மாதிரி நடந்து பார்த்துட்டு இல்ல. இது திடீர்னு எதிர்பார்க்காம நடக்கிறது. அதுக்கு நாம என்ன பண்றது வர்கீஸே? வர்கீஸே, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், என் மேல கோவப்படாத. உங்க அத்தைக்கு ஏதாவது கோளாறு உண்டோ? எனக்கு என்ன தெரியும், நானே சின்ன வயசுலதான் அவங்கள லாஸ்டா பார்த்தேன். இல்ல, இப்ப அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுது. சரி, அம்மா தானே ப்ராப்ளம். எப்படியாச்சும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இப்போ உங்க அத்தை வந்து மறுபடியும் கொண்டு போடுறாங்க. எனக்கும் ஒன்னும் புரியல செல்வா. இதைய சொல்லிட்டு போறது பார்த்தா எங்க அம்மா சொல்றதே பரவாயில்ல போல இருக்கு. எனக்கே அப்படிதான் தோணுது வரிக்கிசு. ஆனா ஒண்ணு செல்வா, இது ரெண்டுலயும் ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட எனக்கு நிம்மதி இருக்காது. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அந்த ராஜமுத்து அவியலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் தான் அவரு. என்ன செல்வா சொல்ற? ஆமா வரிக்கிசு, உனக்கு தெரியாதா? அந்த ஆள் முன்ன ரவுடியா இருந்தவன் இப்பதான் அரசியல்வாதி ஆயிருக்கான். அவன் ஏதோ பெரிய வேலை பார்த்திருக்கான். அதனாலதான் உள்ள இருக்கிறவங்கள பெரிய பதவி கொடுத்து அவனை உட்கார வச்சுக்கிட்டாங்க அவங்க கிட்ட. அட கடவுளே, இந்த கும்பல் கிட்டே நான் மாட்டணும். அதெல்லாம் மாற்றவன் கவலைப்பட வேண்டியது வரிக்கிசு. நீ எல்லாம் கவலைப்படாத, ஒண்ணுமே நடக்காது. நீ பயப்படாம இரு வரிக்கிசு. எவ்வளவோ பார்த்தாச்சு வரிக்கிசு, நீ கவலைப்படாம இரு. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். மக்களே, சொல்லுமா. அந்த ரவிக்கு போன் போட்டு கேளு, வீட்டை கண்டுபிடிச்சிட்டானுங்களான்னு. அத போடுறமா. ஹலோ, ரவி, கண்டுபிடிச்சியா வீட்டை? பக்கத்து ஊர் தானா? சரி வை. ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். இங்க இருந்து பக்கத்து ஊர் தானமா? அங்கதான் இருக்குதா வீடு? அது சரி, விடு மக்கா, அந்த பொண்ணு வீட்டுக்கு வண்டிய எவன்னு பாத்துருவோம். எங்க மைனி கல்யாணத்துக்கு பிஸியா இருப்பாங்க. நானே போய் அவங்க கிட்ட சுமூகமா சொல்லி நிறுத்திடுறேன்.